ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீப் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ பீப் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் ஊட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. எண்ணெய் இப்போ சூடாக அப்புறம் வெங்காயத்தை போட்டுருவோம். கூடவே இந்த 4 பச்சை மிளகாவும் அதுலேயே சேர்த்து போட்டுருவோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துருவோம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது. நான் ஒரு 3/4 கிலோ கறி எடுத்துருக்கேன். 3/4 கிலோ கறிக்கு ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு இதுதான் போடணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பச்சை வாடை போகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக பூண்டு வாடை அடிக்கும். இஞ்சி பூண்டு வாடை பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போடலாம். முதல்ல மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் சக்தி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இந்த ஸ்பூனே அதிகம் தான், காரமாக இருக்கும். சிக்கன் மசாலா ஒரு 25 கிராம். அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வாடெல்லாம் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மசாலா வாடெல்லாம் போகணும். இப்போ மசாலாலாம் பச்சை வாடெல்லாம் நல்லா எல்லாம் க்ளீனாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள் மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேக வச்ச பீஃபை இதில் சேர்த்து தான் காப்பை வச்சு இருக்கும். பாருங்க, பார்க்கறதுக்கே அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு. பாருங்க, என்ன வந்து தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. வாங்க பாருங்கள்.
அவ்வளோதாங்க, சூப்பரான பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க. இதேமாரி நீங்களும் பேச்சுலர்ஸ் எல்லாம் ரூமில் இருந்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.